வணக்கம் and welcome back to Crickals YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா உமன்ஸ் பிரீமியர் லீகோட 19வது மேட்ச் யார் விளையாட போறாங்க அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. ஆல்மோஸ்ட் லீக் ஸ்டேஜ் எல்லா மேட்சும் முடிய போது இதான் ரெண்டு டீமுக்கும் இருக்க ஃபைனல் மேட்ச் லீக் ஸ்டேஜ். இதுக்கு மேல நாக் அவுட்ஸ்க்கு மூவ் ஆன் ஆகணும். ஸோ ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான மேட்ச் தான். எதனால அப்படின்னா அவங்க இந்த மேட்சை வின் பண்றாங்க, ஒரு நல்ல ரன் ரேட்ல வின் பண்றாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆடுவாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க டீம் டைரக்டா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ அந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பொறுத்த வரைக்கும் தேர்ட் பிளேஸ்ல இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் அவங்க வின் பண்றாங்க அப்படின்னா அவங்க எலிமினேட்டர் மேட்சுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னா மார்ச் 12 நைட்டு 7:30க்கு அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ் இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபார்மேஷனுமே உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் இருக்கு அப்படின்னா இந்த டீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், சேஃபா இருக்கு அப்படின்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் ஏன்னா ஃபேண்டசி வைஸ் உங்களுக்கு ஒரு சில நாலேஜ் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் டீம்ல இருந்து 1 or 2 சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிசைட் பண்றீங்க அப்படின்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தான் மேட்ச் நடக்க போகுது. டெல்லி கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் சேசிங்ல ரொம்ப பேட்டர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி பேட்டிங்கை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ல ஒரு 150 இருந்து ஒரு 170 ரன் வரைக்கும் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை சேஸ் பண்ண செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஏன்னா பிச் யூஸ் பண்ண ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரபிளா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ்க்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 133 அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 125. ஸோ அந்த அது மட்டும் இல்லாம இந்த வென்யூல இந்த சீசன்லயே இது வரைக்கும் 6 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 6 மேட்ச்ல 5 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் சேஸ் பண்ண டீம் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலா 3 மேட்ச் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அந்த 3 மேட்சுமே மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் அவங்க தான் அப்பர் சைடு இருக்காங்க. ஸோ பெங்களூர் மும்பை ரெண்டு கம்பேரிசன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க மும்பை டீம். இருந்தாலும் அவங்களுக்கு டஃபஸ்ட் கண்டஸ்டா இருக்கிறதான சான்ஸ் பெங்களூர்கிட்ட இருக்கு. ஸோ மோஸ்ட்லி அனல் பறக்கிற போட்டியா தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அந்த இந்த வென்யூல இந்த உமன் பிரீமியர் லீக்ல இது வரைக்கும் 6 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 6 மேட்ச்ல ஓவராலா பவுலர்ஸ் 74 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 25 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 49 விக்கெட்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் இந்த வென்யூல கிடைச்சிருக்கு. ஸோ பேஸ் பவுலர்ஸ்க்கு 1 விக்கெட் கிடைக்குது அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அப்படியே இன்டு 2 2 விக்கெட் வரை கிடைக்குது. ஒரு மேட்ச்ல பேஸ் பவுலர்ஸ் ஒரு 3 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் இருந்து நம்ம 6ல இருந்து ஒரு 7 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் அவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு எந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா போத் இன்னிங்ஸ்ல இருந்து சரி இனிஷியலா நியூ பால் போல் பண்ணக்கூடிய ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ நீங்க இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்விக்குறியாதா இருக்கு. நீங்க கிராண்ட் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா ட்ரீம் லோனை ப்ரிஃபர் பண்ணுங்க, நோ இஷ்யூஸ். ஆனா இன்னுமே நீங்க ஸ்மால் லீக்ல ட்ரீம் லோனை பிளே பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த தவறை எகன் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா மோஸ்ட்லி நீங்க மை ஃபேப் லோனோட என்ட்ரி ஃபீஸையோ ட்ரீம் லோனோட என்ட்ரி ஃபீஸையும் செக் பண்ணுங்க. ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே 100 ரூபாயில இருந்து 250 ரூபா வரைக்குமே உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ மை ஃபேப் 11ல இந்த மாதிரி கொஞ்சம் என்ட்ரி ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும் கம்பேர் டு ட்ரீம் 11. நீங்க நான் சொல்றதுக்காகலாம் நீங்க பண்ண வேணா, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40 to 50 MB வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் 11க்கும் மை ஃபேப் 11க்கு என்ட்ரி ஃபீஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ அந்த அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. இப்போ உமன்ஸ் பிரீமியர் லீக் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான கிவ் அவே கொடுக்குறாங்க. ஸோ அதுல நீங்க ஃப்ரீயாவே
பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஃப்ரீ கான்டெஸ்ட்ல நீங்க ப்ளே பண்ணுங்க அண்ட் தென் அப்டேட் என்ட்ரி ஃபீஸை செக் பண்ணுங்க. நீங்களே பெட்டர் ரிசல்ட்டை ஃபீல் பண்ணிட்டு நீங்களே MyFab11 தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ MyFab11 இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துருவோம். இப்போ ஆர்சிபி உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா, சோஃபி டிவென் ரெண்டு பேர் தான் ஏர்லியா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. லாஸ்ட் மேட்ச் டி கசட் பிளே பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ஆர்சிபிக்கு இது ரொம்பவே முக்கியமான மேட்ச்னால டி கசட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எகைன் மேக்னாவை உள்ள கொண்டு வரதான பாசிபிள் இருக்கு. சேம் அதே லெவன்ல போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எஸ் மேக்னாக்கு பதில் டி கசட் உள்ள பிளே பண்ணதுக்கான பாசிபிள் இருக்கு. அண்ட் தென் எலிஸ் பெரி, ரிச்சா கோஸ், ஜார்ஜியா வேர்ஹேம், சோஃபி மொலினியூம், ஸ்ரேயங்கா பட்டேல், எஸ் பகர்கர், சோபனா ஆசார், ரேணுகா சிங் தக்கூர். இது ஆர்சிபி உமன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனாவும் சோஃபி மொலினியும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாங்க. ஒரு நல்லதா ஓபன் பண்ணியிருந்தாங்க, ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா யாரெல்லாம் மோஸ்ட்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறத பாசிபிள் இருக்கும் அப்படின்னா ஜார்ஜியா வேர்ஹேம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் சோஃபி மொலினியூ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் ரேணுகா சிங் தக்கூர் வந்து ஒரு 3 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஸ்ரேயங்கா பட்டேல் இருந்து ஒரு 3 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இங்கேயே 14 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 6 ஓவரை தான் சோபனா ஆசா, எலிஸ் பெரி அண்ட் தென் பொகார்கர் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி போல் பண்ற மாதிரி தான் கான்செப்ட்ல ஆர்சிபி போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் மும்பை இந்தியன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஹைலி மேத்யூஸ் அண்ட் தென் யாஸ்டிகா பாட்டியா ரெண்டு பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல ஓபன் பண்றாங்க. ஒன் டவுன்ல நட்சிவர் பிராண்ட் அண்ட் தென் ஹர்மன்பிரீத் கவுர், அமிலியா கேர், பூஜா வஸ்டகர், ஏ கவுர், எஸ் சஞ்சனா, ஹச் காசி, எஸ் இஸ்மாயில், எஸ் இசாக். இதான் மும்பை இந்தியன்ஸ் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி எந்தெந்த பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிள் அதிகமா இருக்கும் அப்படின்னா எஸ் இஸ்மாயில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் என்சிவர் பிராண்ட், அமிலியா கேர் ரெண்டு பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க கேட்கலாம் லாஸ்ட் மேட்ச் அமிலியா கேர் 1 ஓவர் தான் போல் பண்ணிடுறாங்க, அவங்க எப்படி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க நீங்க கேட்கலாம். இந்த மேட்சும் மும்பை இந்தியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா வின் பண்றாங்க அப்படின்னா ஒரு நல்ல ரன் ரேட்ல வின் பண்றாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிடுவாங்க, டைரக்டா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி குவாலிட்டியான பவுலர்ஸ்க்கு தான், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பவுலர்ஸ் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் அப்படின்னு எடுத்து அப்படின்னா நட்சிவர் பிராண்ட், அமிலியா கேர், பூஜா வஸ்டகர் அண்ட் தென் எஸ் சஞ்சனா, அச்காசி, எஸ் இஸ்மாயில், எஸ் இசாக் இந்த மாதிரி 7-8 பவுலரோட தான் வரப்போறாங்க. ஸோ இதுல எக்ஸ்பீரியன்ஸான பவுலர், குவாலிட்டி பவுலர் தான் மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் மேட்ச் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிள் இருக்கனால நட்சிவர் பிராண்ட், அமிலியா கேர், எஸ் இஸ்மாயில் இவங்க 3 பேருமே 4 ஓவர் மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் இங்கே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவர்ல பூஜா வஸ்டகர் இருந்து ஒரு 3 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 5 ஓவரை தான் எஸ் இசாக் அண்ட் தென் சஞ்சனா அண்ட் தென் அஸ்காசி இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி போல் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஹைலி மேத்யூஸ் ஒரு 2 ஓவர் வச்சும் போல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் மும்பை இந்தியன்ஸ் போல் பண்ணதான பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ரெண்டு டீம்ல இருந்தும் கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல யார் யாருக்குள்ள கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே நான் டீடைலா சொல்ல போறேன். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். ஸோ இப்போ ரெண்டு டீம்ல இருந்தும் கிராண்ட் லீக்கு சூட்டபிளான சேஃபான பிளேயர். ஸோ இவங்க 6 பேருமே மோஸ்ட்லி சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் சேஃபா ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறீங்க அப்படின்னா 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா நமக்கு லாஸ் ஆகக்கூடாது, போட்ட அமௌண்ட் ஆச்சு ரீஃபண்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் சேஃபா மூவ் ஆன் பண்றோம். பேலன்ஸ் இருக்க ஒரு 5ல இருந்து ஒரு 3 பிளேயரை மட்டும் நீங்க ரிஸ்க் எடுங்க. அந்த ரிஸ்க் ஆப்ஷன் எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். சோ இவங்க 6 பேர் சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. சோ இந்த சேஃபா யூட்டிலைஸ் பண்றோம் அப்படின்னா போட்ட அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அமிலியா கேர். எதை வச்சு இவங்கலாம் சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸா இருப்பாங்க. பேட்டிங்ல உள்ள வராங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வருவாங்க. ஸோ மோஸ்ட்லி 4th டவுனுக்குள்ள பேட்டிங்ல உள்ள வருவாங்க. அண்ட் தென் பவுல் பண்றாங்க அப்படின்னா மினிமம் 2 ஓவர் அதுல இருந்து 4 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிள் இருக்கும். ஸோ இதை வச்சுதான் சேஃபான ஆப்ஷன். மோஸ்ட்லி பேட்டிங்ல ஃபிளாப் ஆனாலும் இவங்க பவுல்ல 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாங்க. உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஒரு பிளேயர் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஈஸியா ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இந்த
40 பாயிண்ட்ஸ் இந்த 6 பிளேயர் இருந்துமே நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். சோ அதுல தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அமிலியா கேர். லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் தான் போல் பண்ணிருந்தாங்க, 15 ரன் வரைக்கும் கொடுத்திருந்தாங்க, ஆனா விக்கெட் எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் இந்த மேட்ச் மினிமம் 3 ஓவர் ஆச்சு நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல உள்ள வராங்க அப்படின்னா அவங்க பேட்ல இருந்து 15ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம சாலிடா எதிர்பார்க்கலாம். சோ ஃபேண்டசி வைஸ் நம்ம போலாமே, ஒரு 15 ரன் ஆடுறாங்க அப்படின்னா அதுல ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. உள்ள பிளே பண்றதுக்கு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், அண்ட் தென் ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல நிக்கிறனால மினிமம் ஒரு கேட்சாவது பிடிச்சாங்க, அதுல ஒரு 8 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்தா கூட ஆல்மோஸ்ட் இதுலயே அவங்க 35ல இருந்து ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாங்க. இது இல்லாம 3 ஓவர் போல் பண்றாங்க, அதுல 1 or 2 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம அமிலியா கேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எல்லாம் மும்பை இந்தியன்ஸ் போல் பண்ணிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அமிலியா கேரை கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. அந்த எல்லிஸ் பெரி சேம் அதே கான்செப்ட் தான், 2 ஓவர் மினிமம் நம்ம ஒன்றது எதிர்பார்க்கலாம். அவங்க விக்கெட் எடுக்க ரேஸ் டைம்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பேட்டிங்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் 49 ரன் அடிச்சிருந்தாங்க. சோ அவ்வளோலாம் தேவையில்ல, பேட்ல ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் அடிச்சா போதும், 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லிஸ் பெரி வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஹைலி மேத்யூஸ் அவங்களோட புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆகுது பேட்டிங்ல. இருந்தாலும் அவங்களுக்கு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா மினிமம் 2 ஓவர் போல் பண்ணிடுறாங்க, அதுல ஒரு விக்கெட்டாவது எடுத்து ட்ரீம் டீம்ல வந்துறாங்க. சேம் அதே கான்செப்ட்ல இந்த பர்டிகுலர் மேட்சும் 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் சோஃபி மொலினியூ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாங்க, 4 ஓவர் போல் பண்ணி விக்கெட் எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் ஓப்பன் ஆடினாங்க. சோ சேம் அதே கான்செப்ட்ல தான் இவங்க தான் ஓப்பன் வரதான சான்ஸ் இருக்கு. சோ உள்ள வராங்க அப்படின்னா பொறுமையா 20ல இருந்து ஒரு 25 ரன் இவங்க ஆடினா கூட ஈஸியா ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் இருக்கு. சோ இந்த பர்டிகுலர் வென்யூ ஸ்பின்னுக்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கனால ஒரு விக்கெட் நம்ம இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓவரால் இவங்களுமே ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் நட்சிபர் பிராண்ட் ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ஷன். மேட்ச் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்களை கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஏன்னா பேட்டிங்ல 1 டவுன்ல உள்ள வராங்க, 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க, இனிஷியலா நியூ பால் போல் பண்றாங்க. சோ இனிஷியலா நியூ பவுலருக்கு ஸ்விங் இருக்கும், மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுலயே மினிமம் ஒரு விக்கெட்டாவது இவங்க எடுத்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நட்சிபர் பிராண்ட் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் எதிர்பார்க்கலாம். சோஃபி டிவன் பேட்டிங்ல அவங்களோட டவுன் கீழே போயிட்டே இருக்கு, செகண்ட் டவுன்ல தான் உள்ள வராங்க. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஆவரேஜா பேட்ல ஆடிட்டு இருக்காங்க, ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் இப்போ ரீசெண்டா ஆடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க, அதுல மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்து ஈஸியா இவங்களுமே ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இவங்க 6 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சேஃபான ஆப்ஷன்ல வந்துறாங்க. மேக்ஸ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்க தான் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்களும் மேக்ஸ் நம்பர் ஆஃப் டீம்ல இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க, சேஃபான ஆப்ஷன்ல வரக்கூடிய சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் கிராண்ட் லீக்ல நீங்க ரிஸ்க் எடுக்கணும், ஒரு 3ல இருந்து ஒரு 5 பிளேயர்ஸை நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னோம்ல, இவங்க எல்லாருமே கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இதுல ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் அப்படின்னா இவங்க 3 பேரும் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இருந்தாலும் அந்த ரிஸ்க் நம்ம எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம், அதுல ஒரு பலன் இருக்கணும். சோ அது எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னா பவுலரா அவங்க மினிமம் 2ல இருந்து ஒரு 4 ஓவராச்சும் போல் பண்ணும், அதுல 1 or 2 ஓவர் டெத்ல போல் பண்ணும். இல்லையா பேட்ஸ்மேனா கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வரணும். சோ ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்களா, இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம ரிஸ்க் எடுக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி பூஜா வஸ்டகர், டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். மினிமம் 2 ஓவர் இவங்ககிட்ட நம்ம பவுலிங்ல எதிர்பார்க்கலாம். எப்பெல்லாம் மும்பை இந்தியன்ஸ்க்கு விக்கெட் வேணுமோ அப்பெல்லாம் வந்து 1 or 2 விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதுலயே ட்ரீம் டீம்ல வந்துறாங்க. இருந்தாலும் சப்போஸ் மும்பை இந்தியன்ஸ் அன்பார்ச்சுனேட்டா டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா இவங்க பேட்ல இருந்து நம்ம ஆவரேஜா ஒரு 15ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு பூஜா வஸ்டகர் இருக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இசாக் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இசாக்கு. ஏன்னா 3ல இருந்து ஒரு 4 ஓவர் இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் எக்கனாமியா போல் பண்றாங்க, விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 4 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாங்க அப்படின்னா 2 ஓவர்லயே இவங்களுக்கு ஸ்டாப் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். சோ மோஸ்ட்லி நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கனால ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இசாக் கிட்ட இருக்கு. அண்ட் தென் ஸ்ரேயங்கா பாட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட் வரைக்கும் சேம் இதே ட்ராக்ல எடுத்திருக்காங்க. சோ அதே கான்பிடன்ட்ல தான் வந்து பவுல் பண்ணாங்க. ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்களும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. சோ எல்லாருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் கொஞ்சம் ஸ்ரேயங்கா பாட்டில் மேல சைடு மோதிருப்பாங்க. இவங்களை வச்சு நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரேணுகா சிங் தக்கூர் அவங்கள வச்சு நீங்க ரிஸ்க் எடுங்க. சப்போஸ் இனிஷியலா மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா இனிஷியலா நியூ பால்ல ஒரு 2 விக்கெட் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் இசாக்க வச்சு நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல, ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் போல் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவே மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா இஸ்மாயிலுக்கு
ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நல்ல பேஸ் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம அவங்களோட லைன் அண்ட் லென்த் அக்யூரசி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கறனால இனிஷியல் அது மட்டும் இல்லாம ஸ்விங் இருக்கு. சோ அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் ஓபன் பண்ணக்கூடிய மந்தனா கொஞ்சம் அவசரப்படுவாங்க. சோஃபி மொலினி கொஞ்சம் பொறுமை ஆடிட்டு இருந்தாலும் கொஞ்சம் தடுமாற்றத்துல ஆடிட்டு இருக்காங்க. சோ இயர்லியாவே எஸ் இஸ்மாயிலுக்கு ஒரு விக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இஸ்மாயில் ஓவர் ஸ்மிருதி மந்தனா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்காங்க. சோ எஸ் இசாக் செகண்ட் இன்னிங்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா எஸ் இஸ்மாயில ட்ரை பண்ணி பாருங்க. சோ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இந்த 5 பிளேயருமே மோஸ்ட்லி யூசர்ஸ் 40ல இருந்து ஒரு 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்களும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இவங்களை சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஸ்மிருதி மந்தனா. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுவே சேசிங் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல ஸ்மிருதி மந்தனாவை நீங்க ட்ரை பண்ணலாம். சோ ஸ்மிருதி மந்தனாக்கு உள்ள மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இவங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. சோ சாலிடா இவங்க பேட்ல 20ல இருந்து ஒரு 25 ரன் ஆனா மட்டும் தான் அவங்க ட்ரீம் டீம்ல வருவாங்க. சோ மோஸ்ட்லி 50-50 ஆப்ஷன்லயே ஸ்மிருதி மந்தனாவை ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் ஜார்ஜியா பேர்கம் பொறுத்த வரைக்கும் டியூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இவங்களுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. அதுல ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுத்துறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சப்போஸ் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஆடினா எல்லா பிளேயர்ஸ் ஆடுவாங்க, இல்லைன்னா கண்டினியூஸா விக்கெட்டை லாஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகுது, ஜார்ஜியா பேர்கம் உள்ள வந்து ஒரு 20 ஒரு 25 ரன் ஆடுறதுக்கான பாசிபிள் கூட இருக்கிறனால நீங்க மேக்ஸிமம் ஒரு 80ல இருந்து ஒரு 90% டீம்ல ஜார்ஜியா பேர்கம்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த ஹர்மன்பிரீத் கௌர் ரீசெண்ட் டைம் செம்ம ஃபார்ம் இருக்காங்க பேட்டிங்ல. லாஸ்ட் மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ராடினரியா நாக் அவுட் இருந்தாங்க, அவங்களும் யாஸ்டிகா பாட்டியாவும். சோ போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ஹர்மன்பிரீத் கௌருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஹைலி மேத்யூஸ்க்கு அதிகப்படியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நட்ஸவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டீம் டிரா பண்ணலாம். சப்போஸ் இல்ல அவங்க ஏதோ ஒருத்தவங்க இயர்ல விக்கெட்டை விட்டுருவாங்கன்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹர்மன்பிரீத் கௌருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்கலாம். அந்த யாஸ்டிகா பாட்டியா பொறுத்த வரைக்கும் டியூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், விக்கெட் கீப்பர்ல வராங்க. சோ மோஸ்ட்லி மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும் யாஸ்டிகா பாட்டியாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா சேசிங்ல ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காங்க. அதே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா கொஞ்சம் இயர்லியா அவசரப்பட்டு விக்கெட்டை விட்டுறாங்க. அந்த ரிச்சா கோஸ் சாமா ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ரா டின்னர் நாக் ஆடுறாங்க. அன்பார்ச்சுனேட்டா ரன் அவுட் ஆகி மேட்சை லாஸ் பண்ணாங்க ஒரு ரன் வித்தியாசத்துல. இருந்தாலும் ரிச்சா கோஸ் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவாங்க. ஏன்னா விக்கெட் கீப்பர்ல இருக்கனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கனால போத் இன்னிங்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்க. யாஸ்டிகா பாட்டியா சேசிங் பண்ண போறாங்க மும்பை இந்தியன்ஸ்னா மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல உங்க மைண்ட் செட் ஏற்ற மாதிரி சஃபுல் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்கு தேவையான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யார் யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு அப்படின்னா அமுலியா கேர் 1, எலிஸ் பெரி 2, நட்ஸிவர் பிரண்ட் 3, சோஃபி டிவைன் 4, ஹைலி மேத்யூஸ் 5, சோஃபி மொலினியூ 6, ஜார்ஜியா பேர்கம் 7, யாஸ்டிகா பாட்டியா செகண்ட் இன்னிங்ஸ் அப்பனா மட்டும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் ரிச்சா கோஸ் போத் இன்னிங்ஸா ட்ரை பண்ணுங்க 9, ஹர்மன்பிரீத் கௌர் 10, மந்தனா 11, பூஜா வஸ்டகர் 12, ஸ்ரேயங்கா பட்டேல் அல்லது ரேணுகா சிங் தாக்கூர் 13, எஸ் இசாக் அல்லது எஸ் இஸ்மாயில் 14. இந்த 14 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நான் சொன்ன இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பிளேயர்ல இருந்து ஒரு 11 பிளேயர் கொண்ட டீம் தான் நம்ம செட் பண்ண போறோம். இதுல 8 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகுது. அதுவே 10 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இப்போ கிராண்ட் லீக்கு ஒரு பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம், கிராண்ட் லீக் அண்ட் தென் ஸ்மால் லீக் போத்துக்குமே ஒரு சேஃபான டீம் அப்படின்னா பேஸ் டீம்ல ரிச்சா கோஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வந்து போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி சூட்டபிளா இருப்பாங்க. அந்த ஆர்டர் வந்து அமிலியா கேர், எலிஸ் பெரி, ஹைலி மேத்யூஸ், நட்ஸிவர் பிரண்ட், ஜார்ஜியா பேர்கம், சோஃபி டிவைன் இவங்க எல்லாருமே சூட்டபிளா இருப்பாங்க. பவுலிங்ல இருந்து சோஃபி மொலினியூ. சோ இவங்களை வச்சு ஒரு பேஸ் டீம் நீங்க கிரியேட் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 3 பிளேயர்ஸை மட்டும் நான் சொன்ன மாதிரி மும்பை இந்தியன் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா யாஸ்டிகா பாட்டியாக்கு விக்கெட் கீப்பர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ஸ்மிருதி மந்தனா ஃபர்ஸ்ட் பேட்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹர்மன்பிரீத் கௌருக்கு இங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா எஸ் இஸ்மாயிலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா எஸ் இசாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆர்சிபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ரேணுகா சிங் தாக்கூருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்லைன்னா ஸ்ரேயங்கா பாட்டேலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை பேஸ் டீம் கிரியேட் பண்ணிட்டு இன்னிங்ஸ் வைஸ் நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தான் நட்ஸிவர் பிரண்ட், எலிஸ் பெரி, அமிலா கேர் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஏன்னா
3 பேருமே மினிமம் 2 ஓவராச்சு பவுல் பண்றாங்க. பேட்டிங்லயும் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வரனால மேக்ஸிமம் இவங்க தான் சேஃபா ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இதுலயே நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா சோஃபி மொலினியூ 3-4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. பேட்டிங்லயும் டாப் ஆர்டர்ல இப்போ ரீசெண்டா வந்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஹைலி மேத்யூஸ் பேட்ல ஆட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஜார்ஜியா பேர்கம் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சப்போர்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.